அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய கிருத்திகை. நம்முடைய வாழ்க்கையில் கலியுக வரதனான முருகப்பெருமானுக்கு எல்லா இடத்துலையுமே பக்தர்கள் இருக்கும். அப்படி முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னால் இந்த கிருத்திகை நாள் சொல்லப்படுது. இந்த நாள் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்தே வந்திருக்கு. இந்த ரெண்டு நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வாழ்க்கையில் வழிபாடு பண்ணோன்னா கண்டிப்பாக பலவித முன்னேற்றங்கள் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்ம இன்றைக்கி செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறையும் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு நாமத்தை பற்றின அற்புதமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அப்படி ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறவங்களாம் இது மாதிரியான முருகனுக்கு உகந்த எந்த ஒரு நாட்கள், சஷ்டி, கிருத்திகை, விசாகம் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, அப்படி எல்லா நாட்களையுமே முருகனை போய் பார்த்து நீங்கள் சரணடைஞ்சிட்டு வந்தாலே போதும். சின்ன சின்ன எளிமையான ஒரு தீப வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான ஒருவரி மந்திரங்களும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு முருகப்பெருமானே கொடுத்துருவார். அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிருத்திகை நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான தீப வழிபாடு, உங்கள் வீட்டில் வெறும் அகல் மட்டும்தான் இருக்குன்னா அகலில் ஒரு முருகனை நினச்சி ஆத்மார்த்தமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம். இப்போ உங்களுக்கு வெற்றிலை தீபங்கள் ஏற்ற முடியும்னா தாராளமாக ஏற்றலாம். நிறைய பேர் ஷட்கோண தீபம் 6 இது போட்டு சாரவண பவன் சொல்லிட்டு நம்ம ஏற்றுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே வெற்றிலைகள் வச்சு இல்லாட்டி அதற்கு மேலே நெய் விளக்கு வச்சு ஏற்றுவாங்க, 6 விளக்கு. அப்படி அந்த தீபங்கள் ஏற்றலாம். அப்படி எதுவுமே இல்லைம்மா, எங்கள் வீட்டில் பூஜையில் ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றிருக்கோம் நாங்கள் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தீபத்தையே முருகப்பெருமானாக நீங்கள் நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு ஓம் கதிர்வேலாய நமக, ஓம் கதிர்வேலாய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் 6 முறை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி விரதம் நீங்கள் இருந்தாலும் சரி, விரதம் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகனை மட்டும் இன்றைக்கி மனசில் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி நீங்கள் வேண்டி கஷ்டங்கள் எல்லாம் தேயணும், வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு வெற்றி கிடைக்கணும், நிம்மதி சந்தோஷம் வேணும், இல்லாட்டி தனிப்பட்ட வேண்டுதல்கள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் இந்த கிருத்திகை நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட மட்டும் இது மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக உடனுக்குடனே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்படி கோவில் இருக்குது எங்களுக்கு அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம், கோவிலில் சுவாமிக்கு 2 நெய் தீபங்கள் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நம்ம கோவிலுக்கு போகிறப்பே அர்ச்சனைகள் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அர்ச்சனை நீங்கள் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல. இல்லாட்டி 6 செவ்வாழை பழங்கள், நம்ம நிறைய பதிவுக்குள்ளே சொல்லியிருக்கோம், முருகப்பெருமானோட இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் செவ்வாழை பழங்கள் வச்சு நம்ம சுவாமிக்கு வைக்கிறது, நெய்வேத்தியமாக வைக்கிறது, இல்லை பூஜைக்கு கொடுக்கறது, அது மாதிரி நம்ம தானங்கள் பண்ணுறது பண்ணோன்னா அவ்வளோ ஒரு விசேஷம். அப்படி 6 செவ்வாழை பழங்கள் மட்டும் நீங்கள் இன்றைக்கி போய் வாங்கிட்டு போய் நீங்கள் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பழத்தை சுவாமி பாதத்தில் வச்சு நீங்கள் உங்கள் பேர் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் சுவாமி அந்த முடித்ததுக்கப்புறமேட்டு சுவாமியை நம்ம வலம் வர்றப்ப இதே மாதிரி ஓம் கதிர்வேலாய நமஹங்கிற மந்திரத்தை 6 முறை நீங்கள் மனசுக்குள்ளே, இல்லாட்டி கவுண்டிங் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ முறை நீங்கள் சொல்ல முடியுமோ கோவிலில் வச்சு நீங்கள் மனசில் உச்சாரணம் பண்ணிவிட்டு 6 முறை முருகப்பெருமானம் வலம் வரணும். முடித்ததுக்கப்புறமேட்டு கையில் செவ்வாழைப்பழம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பழத்தை கையோட நீங்கள் அங்கே யாராச்சும் கோவிலுக்கு வெளியில் அந்த பக்தர்கள் இருப்பாங்களே, வேறு யாராச்சும் கஷ்டப்படுறவங்க அப்படி யார் இருந்தாலுமே உங்கள் கண்ணில் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த 6 வாழைப்பழத்தையும் கையோடு நீங்கள் தானமாக கொடுத்துடணும். பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன தடைகள், என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் தவிடு பொடியாக்கி நமக்கு வெற்றிகள் கிடைக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான்.
நம்ம ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போகிறோம், நம்ம கோவிலில் போய் சுவாமிக்கிட்ட போய் பாதத்தில் வச்சு அங்கே இருக்க யாருக்காச்சும் நம்ம இது மாதிரி தானம் கொடுத்துட்றோம். ஆனால் செஞ்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக மனமுருக நீங்கள் முருகனை மட்டும் வேண்டி பாருங்களேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் பலிதமாகுங்க. எளிமையான ஒரு விஷயம், முருகன் அருளால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே முருகன் அருளோடு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.